King of Glory International Ministries. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதல். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வாதமாய் சுகமாய் அவர் வைத்திருப்பதற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் ஜெபிப்பதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாய் கிரியை செய்கிறவர். நாம் ஒவ்வொருவரும் தேவனை தேடி நாடி ஆசீர்வாதமாய் வாழ ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறார். உங்கள் குடும்பத்திலே சமாதானம், உங்கள் வேலையில் ஆசீர்வாதம், பிள்ளைகளுடைய படிப்பில் முன்னேற்றங்கள், இவைகளை தேவன் தந்து கொண்டே இருப்பார். நல்ல சுகத்தையும் தருவார். இந்த 2026 ஜனவரி மாதத்தை முடித்து நாம் பிப்ரவரி மாதத்திற்குள் கால் எடுத்து வைக்கிறோம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. நம்மை சுகமாய் அவர் நடத்துவதற்காய் ஆண்டவருக்கு நன்றி. இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம் ஆசீர்வாதமானது, சற்று வித்தியாசமானது. பிரசங்கி புஸ்தகத்திலிருந்து இந்த வாக்குத்தத்தம், இந்த வசனத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். பிரசங்கி 11:1, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். உன் ஆகாரத்தை தண்ணீருக்கு மேல் போடு, அநேக நாட்களுக்கு பிறகு அதனுடைய பலனை நீ காண்பாய். எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனத்தினுடைய பிற்பகுதியை தான் இந்த மாதத்திற்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். பலனை காண்பாய். சொல்லுங்க, பலனை காண்பாய். எனக்கு அன்பானவர்களே, வேதம் முழுவதும் தேவன் அவரவருடைய உழைப்புக்கு ஏற்ற, உண்மைக்கு ஏற்ற பலனை அவர் கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவன் அவன் ராஜாக்களுக்கு முன்பாய் அவன் நிற்பான். ஞானம் உள்ளவர்கள் ஐஸ்வர்யத்தை, செல்வத்தை, அவர்கள் நற்பெயரை, புகழ்ச்சியை, இன்னும் தீர்க்க ஆயுசை ஆண்டவர் அவர்களுக்கு பலனாய் தருகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் சங்கீதம் 128 பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான பலனை அவர் கொடுக்கிறார். இந்த மாதம் என் ஆண்டவர் உங்களுக்கு பலன் தரும் மாதமாய் அமைய நான் வாழ்த்துகிறேன். ஒருவேளை இந்த மாதத்தில் நீங்கள் பலன் அனுபவிப்பது கடந்த மாதங்களில் நீங்கள் செய்த ஜெபம், கடந்த மாதங்களில் உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய சகல பிரயாசங்கள். இந்த வசனம் சொல்லுகிறது, உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். இது சாலமோன் ஞானி தன்னுடைய ஜனங்களுக்கு, நமக்கு அவர் கொடுத்த ஒரு உன்னதமான ஒரு ஆலோசனை. உன் ஆகாரத்தை, அதற்கு பல மொழி பெயர்ப்புகள் என்ன சொல்லுகிறது? உன் ஆகாரத்தை தண்ணீர் வழியாய் பல நாடுகளுக்கு அனுப்பு, உனக்கு நல்ல வரத்து வரும், உனக்கு நல்ல லாபம் கிடைக்கும். உன்னுடைய ஆகாரத்தை எருசலேமில், அந்த இஸ்ரவேல் தேசத்தில் விளைகிற பலவிதமான தானியங்கள், பழங்கள், இவைகளை நீ மற்ற நாடுகளுக்கு அனுப்பி அதன் மூலமாய் பலனை கொண்டு வா. பிரயாசப்படு, உனக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். இதை அவர் அந்த காலத்திலேயே தன் ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நான் சபையில் இதை அதிகமாய் நான் சொல்லுகிறது உண்டு. இது மிக முக்கியம். நாம் பல விதங்களில்
நாம் நம்முடைய ஆசீர்வாதங்களை பெருக பண்ணணும். ஒருவர் செல்வந்தராய் இருக்கிறார், ஒருவர் பணக்காரராய் நல்ல வசதியோடு இருக்கிறார் என்று அவரை பார்த்து பொறாமைப்படுவது, அவர் ஒருவேளை ஆண்டவர் சொன்னார் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு கடினம், ஊசியின் காதில் ஒருவேளை ஒட்டகம் நுழைஞ்சிடலாம், ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யம் போவது கடினம் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் நாம் வேதத்தில் பார்க்கிறோம், அநேக தேவ பிள்ளைகள் ஐஸ்வர்யவான்களாய் இருந்தார்கள். ஆபிரகாம் ஐஸ்வர்யவானாய் இருந்தார், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு, அதற்கு பிறகு வந்த தாவீது, அதற்கு பிறகு வந்த சாலமோன், இவர்களெல்லாம் ஐஸ்வர்யமாயிருந்தார்கள், ஆளுகை செய்கிறவர்களாயிருந்தார்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து, என்னை பார்த்து அவர் சொல்றாரு, உன் பலனை நீ காண வேண்டுமானால் நீ அநேக காரியங்களை செய்ய வேண்டும். உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு என்பது, நீ எப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் தொழிலை அதிகரிக்க முடியுமோ, அந்த தண்ணீர்கள் என்பது உங்களுடைய தொழிலாக இருக்கலாம், உங்களுடைய வேலை இடத்துல நீங்கள் செய்ய வேண்டிய அநேக காரியங்களாக இருக்கலாம். ஒரு தேவ பிள்ளை அதற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த நாட்களில் பெரும்பாலும் ஒரு தவறான ஒரு உபதேசங்கள் உண்டு. ஒருவர் பணம் சம்பாதித்தால், ஒருவர் பிஸ்னஸில் இருந்தால், அவரை குறித்து சபை கூட அவரை தவறாய் பார்க்கிறது உண்டு. என்ன, அவர் ஆலயத்துக்கு வருவதில்லை, அவர் நிறைய நேரம் நிறைய ஜெப கூட்டங்களுக்கு வருவதில்லை. ஏனென்றால் ஒரு தொழிலில் இருக்கிறவர்கள் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரோடு இணைந்திருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அவர்கள் தேவனை ஆராதிக்க கட்டாயம் அர்ப்பணிக்கணும். அந்த ஓய்வு நாளிலே தேவனுடைய சமூகத்தில் வர, மற்றபடி அவர்களுக்கு நேரம் இருக்காது. அவர்கள் தொழிலில் அப்படிதான் ஈடுபடுவார்கள். காலையில் போனால் இரவு வரைக்கும். அப்படி செய்தால்தான் உன்னுடைய உலக பிரகாரமான உன்னுடைய பிஸ்னஸில், உன்னுடைய ஃபேக்ட்ரியில், உன்னுடைய வியாபாரத்தில் நீ பலனை காண முடியும். இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய சபைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை, ஒருவர் ஒரு 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 பிஸ்னஸ்மேன், ஒரு பெரிய அளவில் வேலை செய்கிறவர்கள், நாம் அவர் ஜெபத்துக்கு வரலை என்று நாம் அவர்களை குறை சொல்லி அவர்களை நாம் பலவீனப்படுத்துகிறோம். அவங்க கட்டாயம் தங்களுடைய தனி ஜெபத்தில், தங்களுடைய ப்ரைவேட் டைம் என்று சொல்லுவார்கள், அதில் நல்லா ஜெபிக்கணும், காலையில் எழுந்து வேதம் வாசிக்கணும், பயபக்தியோடு தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்யணும். பாருங்க, இப்படி தொழில் செய்கிறவர்கள் 100 குடும்பங்களை காப்பாற்றுவார்கள், 1000 குடும்பங்களை காப்பாற்றுவார்கள். ஒருவர் ஒரு ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறார், ஒரு அருமையான தேவ ஊழியர். அவர் சொன்னது, ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து, நான் நினைக்கிறேன் 1 கோடி பக்கம் அவர்களுக்கு பணம் கொடுக்கிறார், இந்த ஆலயம் கட்டப்படட்டும். பாருங்க, தங்களுடைய ஆகாரத்தை தண்ணீரில் மேல் போடுவதை போல தங்கள் கவனத்தை, தங்களுடைய உழைப்பை அவர்கள் தங்களுக்கு கொடுத்ததில் போடுகிறார்கள். அநேக நாட்களுக்கு பிறகு அது ஐஸ்வர்யமாய், ஆசீர்வாதமாய் வருகிறது. இது ஒரு பிஸ்னஸ் செய்கிறவர்கள், ஒரு ஊழியம் செய்கிறவர்கள், ஒரு குடும்பத்தை நடத்துகிறவர்கள் எல்லாருமே தங்களுடைய பிரயாசங்களை அதிகரிக்கணும். எந்தெந்த விதத்திலெல்லாம் நான் என்னுடைய ஊழியத்தை அதிகப்படுத்தணும்,
என்னுடைய குடும்பத்தினுடைய அந்தஸ்தை அதிகப்படுத்தணும் என்று அவர்கள் பிரயாசப்படணும். அப்படி பிரயாசப்படலைன்னா பலனை காண்பது கஷ்டம். யாக்கோப்பு சொல்றாரு பாருங்க, தன்னுடைய மாமனார் வீட்டில் அடிமையை போல தான் காணப்பட்டார். 7 வருடம் அவருடைய மனைவிமாருக்காய் 14 வருடங்களை இழந்து போனார். ஆனால் 6 வருடத்தில் தேவன் அளவில்லாமல் அவரை ஆசீர்வதித்தார். ஆபானுடைய குடும்பம் ஆச்சரியப்படும் விதத்தில் அவர் தன்னுடைய ஆடு மாடுகளை ஆண்டவர் பெருக பண்ணினார். அதற்கு அவர் சொல்றாரு, நான் இரவு பகலாய் நான் உழைத்தேன். ஆண்டவர் அந்த யாக்கோப்பினுடைய ஒரு வார்த்தை பாருங்க, லாபானை பார்த்து அவர் சொல்லுகிறார், என் குடும்பத்திற்காய் நான் சம்பாதிப்பது எப்பொழுது? என் குடும்பத்திற்காய் நான் சம்பாதித்து சேர்த்து வைப்பது எப்பொழுது? இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு மகனே, ஆண்டவர் சொல்றாரு, பிரயாசப்படு. என்னென்ன உனக்கு வாய்க்கிறதோ அதை செய். முழு இருதயத்தோடு செய். அநேக நாட்களுக்கு பின்பு நமக்கு ஆசீர்வாதம் 3 மாசத்துல வரணும்னு எதிர்பார்க்க கூடாது. 1 வருஷம் நான் கடினமாய் உழைக்கிறேன், கொஞ்சமாய் முன்னேறுகிறேன். பாருங்க, ஒரு சில ஆண்டுகளில் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் உயர்த்தப்படும். அதில் அந்த 2வது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க, 7 பேருக்கோ 8 பேருக்கோ பங்கிட்டு கொடு, பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. 7 பேருக்கோ 8 பேருக்கோ பங்கிட்டு கொடு. இந்த உனக்கு ஆசீர்வாதம் வரும் பொழுது, ஐஸ்வர்யம் பெருகும் பொழுது, நம்முடைய லைஃப்பில் மற்றவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பது நிச்சயம் நல்லது. மற்றவர்களுக்கு உதவி செய்வது. அதே நேரத்தில் இவர் சொல்லுகிற ஒரு காரியம் பார்ட்னர்ஷிப். ஆனால் இந்த பார்ட்னர்ஷிப் மிக ஆசீர்வாதமானது. ஆனால் இதில் நிறைய பிரச்சனைகள் வரும். ஒரு மனிதனாய் சேர்ந்து பெரிய காரியம் செய்ய முடியாது. அவர்கள் ஒரு தொழிலை, ஒரு சிறு நிலைமையிலிருந்து ஒரு தொழிலை தொடங்குகிறவர்கள், ஒரு 2-3 பேர் சேர்ந்து அவர்கள் முயற்சி எடுத்து நல்ல நண்பர்கள், நல்ல இருதயம் உள்ளவர்கள், எல்லாவற்றையும் தெளிவாய், இத்தனை மணி நேரம் நீ வேலை செய்வ, இத்தனை மணி நேரம் நீ வேலை செய்வ, இவ்வளோ சம்பளம் நாம் எடுத்துக்கொள்ளலாம், பிஸ்னஸ் வளரட்டும், அதற்கு பிறகு அதை நாம் பங்கிட்டு கொள்ளலாம். ஊழியத்திலும் அப்படிதான். தனிநபர் ஊழியம் நிற்காது. நான் தனியாகவே ஊழியம் செய்வேன், தனியாகவே நிற்பேன், எல்லாம் இந்த ஊழியம் முழுசும் எனக்கு தான் இல்லை. ஊழியத்திலேயும் நமக்கு பங்காளர்கள் வேண்டும். நம்மோடு இணைந்து ஊழியத்தை செய்ய அநேகரை நாம் எழுப்ப வேண்டும். ஏனென்றால் நிறைய நேரம் பார்க்கிறோம், ஊழியங்கள் ஒரு மனுஷனை நம்பி இருக்கிறது. அந்த ஒரு மனுஷன் இல்லைன்னா அந்த ஊழியமே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, பங்கிட்டு கொடு. குடும்பத்தில் உன்னுடைய குடும்பம் வளர்ந்து வரும் பொழுது உன் பிள்ளைகளுக்கு சரியான தாளந்து என்ன இருக்கோ அதை பார்த்து உன்னுடைய ஆஸ்தியோ உன்னுடைய ஊழியமோ அவர்களுக்கு பங்கிட்டு கொடு. இன்றைக்கு நிறைய பேர் தங்களுக்கு வருகிற பலனை தாங்களே வைத்து கொள்வதினால்தான் ஆசீர்வாதம் இல்லை. இவர் சொல்றாரு, நிச்சயமாய் உன் பிரயாசத்திற்கு பலன் உண்டு. அந்த பலனை மற்றவர்களுக்கு, ஊழியத்திற்கு, குடும்பத்திற்கு, நண்பர்களுக்கு அது பிரயோஜனப்படட்டும். அடுத்து அந்த 13வது வசனம், மேகங்கள் நிறைந்திருந்தால் மழை பூமியின் மேல் பெய்யும், மரமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் விழுந்த இடத்திலேயே மரம் கிடக்கும். எனக்கு அன்பானவர்களே, மேகம் நிறைந்திருந்தால் மழை பெய்யும், மழை பெய்யட்டும். ஆனால் விழுந்து போன மரத்தினால் என்ன பிரயோஜனம்? மரம் விழுந்து போகக்கூடாது.
மரம் நன்றாய் வேர் பற்றி கனி கொடுக்கணும். அந்த மரம் விழுந்து போனால் கொஞ்ச காலத்தில் அது பூமிக்கு எருவாய் போய்விடும். இந்த நாளில் எனக்கு அன்பானவர்களே, மழை என்பது இந்த பூமிக்கு ஆசீர்வாதம். தேவனுடைய ஆசீர்வாதம் மழையை போல ஒவ்வொருவர் மேலும் அது பெய்து கொண்டிருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தினால்தான் இந்த மரங்கள் வளர்ந்தது. ஒரு புயல் வந்தது, ஒரு பிரச்சனை வந்தது, கீழே விழுந்து விட்டது. மரம் விழுந்தால் பிரச்சனை இல்லை. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தாலும் நீ எழுந்து நிற்க வேண்டும். அப்போதான் பலனை காண்பாய். நிறைய பேரை பாருங்க, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாறவே மாட்டாங்க. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போய் ஊழியம் செய்யவோ பிஸ்னஸ் செய்யவோ அவர்கள் முயற்சியே எடுக்க மாட்டாங்க. இந்த இந்த கூடாரம் இடிந்தது, இந்த பிஸ்னஸ் இடிந்தது, அதோடு போதும். வேற இடத்திற்கு போகவே மாட்டாங்க, போகவே மாட்டாங்க. எனக்கு ஒரு நண்பர் உண்டு. பஞ்சம் பிழைக்க மும்பை பட்டணத்திற்கு போனார்கள். போன இடத்துல அவங்களுக்கு வசதி இல்லை. ஊர்லையாவது காட்டில் வேலை செய்து சாப்பிட்டு நிம்மதியாக இருப்பாங்க, பெரிய ஆசீர்வாதம் பார்க்காவிட்டாலும். ஆனால் வாழ்க்கையில் முன்னேறணும். அவங்க சொன்னது, நாங்கள் ஸ்ட்ரீட்டில் தான் படுத்திருப்போம். இன்றைக்கு அதே மும்பை பட்டணத்தில் கோட்டீஸ்வரர்களாக இருக்கிறாங்க, பெரிய தொழில் அதிபர்களாக இருக்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, தேவன் பலன் கொடுக்கணுமா? கட்டாயம் நான் முயற்சி எடுக்கணும். இதை பார்த்து கொண்டு இருக்கிற என் மகனே, வீட்டில் ஒடுங்கி நிற்காதே, வீட்டில் ஒடுங்கி நிற்காதே. நீ பலன் கொடுப்பாய். உன் கண்ணீர், உன் ஜெபம் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும். ஒரு கதவு அடைக்கப்பட்டால் இன்னொரு கதவை தேடி போவதில் தப்பே இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். அதில் அடுத்து அவர் சொல்றார் பாருங்க, 4வது வசனம். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். பிரியமானவர்களே, ஞானமாய் கிரியை செய்யுங்க, ஞானமாய் உங்கள் காரியங்களை செய்யுங்க. ஆமாம், காற்று வீசும் பொழுது விதைக்கக்கூடாது தான், வேற ஏதாவது செய்யலாமே, வேற ஏதாகிலும் செய்யலாமே. மேகங்கள் வந்துவிட்டது என்று அமைதலாக இருக்கக்கூடாது, வேற ஏதாவது செய்யலாமே. தேவன் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அநேக ஜனங்களை ஆலோசனைக்கு ஆண்டவர் நம்மை கொடுத்திருக்கிறார். வேற ஏதாவது செய்யலாமே. என்னை ஒரு முறை ஊழியத்திற்காக கூப்பிட்டிருந்தாங்க. அந்த இடத்துல நான் போயிருந்தேன், பாவூர் சத்திரம் பக்கத்தில், தென்காசியில். அங்கே ஊழியம் செய்யும் பொழுது அந்த ஊழியத்தை ஒழுங்குபடுத்தின ஜனங்களை பார்த்தேன். எல்லாரும் அவ்வளவு வாஞ்சையாய் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள். கொஞ்சம் விசாரித்து பார்த்ததில்தான் தெரிந்தது, அத்தனை பேரும் நல்ல வேலை இல்லை. அதில் ஒரு தம்பி, அவர் சொல்கிறாரு, பாஸ்டர், என்னுடைய வேலை இந்த பிளாஸ்டிக் குடங்களை ஊர் ஊராய் சென்று விற்பது. ஒரு சைக்கிளில் நிறைய அந்த பிளாஸ்டிக் குடங்கள், பக்கெட்ஸ், அதையெல்லாம் எடுத்து கட்டிட்டு அப்படியே கூவி கூவி விற்றுட்டு போவேன். அதுதான் எங்கள் குடும்பத்திற்கு வருமானம். இன்னொருவர் சொல்கிறாரு, பாஸ்டர், நாங்கள் 2-3 கிரைண்டிங் மிஷின் வச்சுருக்கிறோம், அதை வச்சு இந்த அரிசி, இட்லி மாவு, தோசை மாவை அரைக்கிறோம். அதுதான் எங்கள் வருமானம், சின்ன சம்பளம்தான். ஆனால் அவர்கள் செய்கிற ஊழியம் மிக வல்லமையான ஊழியம், அற்புதமான ஊழியம். எனக்கு அன்பானவர்களே, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தால் நாம் எதையுமே செய்ய மாட்டோம். ஐயோ, இந்த வேலை செய்வது அவமானம், இந்த காரியம் செய்வது சரியில்லை என்று எல்லாவற்றையும் நாம் நோட்டமிட்டு கொண்டிருந்தால் வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டோம். இவர் சொல்றாரு, தண்ணீரினுடைய ஆகாரத்தை போடு,
நீண்ட நாட்களுக்கு பிறகு அதன் பலனை நீ காண்பாய். இன்றைக்கு அநேக வாலிபர்களை, அநேக குடும்பங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் பிரயாசப்படாமல் ஆசீர்வாதம் வரும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். பிரயாசப்படாமல் ஜெபிக்கணும், கதவுகள் திறக்கப்படும். ஆனால் பிரயாசப்படணும். இந்த தேவ செய்தியை கேட்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் உங்களுக்கு கதவுகளை திறப்பார். எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். சபையில் ஒரு அருமையான ஒரு குடும்பம் உண்டு. அவங்க நல்ல பெந்தேகோஸ்து அனுபவம் உள்ள அருமையான தேவ பிள்ளைகள். அவர்களை பார்த்து நான் சொன்னேன், நீங்கள் நகை போடாட்டா பரவாயில்ல, நகையெல்லாம் நீங்கள் போடலை, நல்லது, ரொம்ப சந்தோஷம். ஆனால் தயவு செய்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நல்ல கணவன் மனைவி நல்லா சம்பாதிக்கிறாங்க, கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கோல்டு, சில்வர், இல்லாட்டா லேண்டு, எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுங்க. அநேக நாட்களுக்கு பிறகு அதனுடைய பலனை நீங்கள் காண்பீங்க. இன்னொரு தம்பி வந்து சொன்னார், பாஸ்டர், நான் என்னுடைய பணத்தில் அதிகபட்சம் நான் என்ன செய்வேன், அந்த கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாய் கோல்டு வாங்குவேன். அந்த கோல்டினுடைய மதிப்பு அதிகமாச்சுது. நான் வாங்கும் பொழுது கொஞ்சம், அதில் கொஞ்சத்தை விற்று நான் இந்த காரியத்தெல்லாம் செய்தேன். என் தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டது. என்னுடைய வீடை வாங்குவதற்கு எனக்கு அது பிரயோஜனமாக இருந்தது. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசனமே, இந்த வசனமே ஞானியாகிய சாலமோன் சொல்றாரு, ஏதாகிலும் செய், ஒரு வேலையில் உட்கார்ந்துடாதீங்க. உங்களுக்கு ஒரு 8லிருந்து 6 மணி வரைக்கும் வேலைன்னா அது போதும், நின்றுடாதீங்க, படியுங்க. எவ்வளவோ காரியங்களை செய்யலாம். படித்த ஞானமுள்ள மனைவிமார் குடும்பத்தை பார்த்து கொண்டே ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாகிலும் செய்யுங்க. நம்முடைய சபையில் இருந்த ஒரு மகள் 2 குழந்தை உண்டு, வளர்த்து கொண்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அவளுக்கு பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசை. நிறைய ஜூஸ் அவள் தயாரிக்கின்றாள். பெரிய அளவில் பண்ணலை, ஆனால் வீட்டில் இருந்தபடியே ஆயிரங்களை சம்பாதிக்கின்றார்கள். அவங்களால முடியுது. கார் ஓட்ட தெரியாது, போய் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து கார் ஓட்ட பழகி தான் செய்கிற ஜூஸஸ் எல்லாம் அந்த காரில் போட்டு கொண்டு போய் அவங்களே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரம் வீட்டை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி அத்தையோ யாரையோ வீட்டை பார்க்க சொல்லிட்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதனால் என்ன பலன் வருது? ஒரு பிஸ்னஸ் உருவாகி கொண்டிருக்கு. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் முன்னேற முயற்சி எடுக்க பிரயாசப்படுவதே இல்லை. சாலமோன் சொல்றாரு, ஆகாரத்தை தண்ணீரில் போடு என்று போடப்பட்டிருக்கு. இல்லை, யூ டூ பிஸ்னஸ் ஆர் யூ டூ சம்திங், வெயிட் ஃபார் த ரிட்டர்ன்ஸ். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இளம் தம்பிமார்களே, ஆண்டவர் சொல்றாரு, பிரயாசப்படு, கடினமாய் உழை, உன்னுடைய உழைப்பு வீண் போகாது. இந்த வார்த்தையின்படி பலனை நீ காண்பாய். உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தையும் உங்களுக்கு வாசல்களையும் ஆண்டவர் திறந்து கொடுக்கணும். ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த செய்தியை கேட்ட என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் என்கிற இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, இவர்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை பிரசங்கித்திருக்கிறேன். இந்த தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் பலனை காணணும் ஆண்டவரே. வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே.
அவங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. அவங்க செய்கிற காரியங்கள் அவர்களுக்கு நன்மையாய் மாறணும். படிக்கிற பிள்ளைகள் கடினமாய் படித்து அதன் பலனை காணணும். அதனுடைய பலனை, அந்த ரிசல்ட்டை பெறணும். டாக்டராக, இன்ஜினியராக, சயின்டிஸ்டாக அவர்கள் வரணும். ஆண்டவரே உயர்த்தப்படணும். என் தேவனுடைய பிள்ளைகளுடைய தொழில் ஆண்டவரே கடினமாய் அவர்கள் உழைக்கணும். இதை மட்டும்தான் செய்வேன், இதுதான் என்று ஆண்டவரே அவர்கள் மைண்டு எதிலையும் போய் ஆண்டவரே பிளாக் ஆகக்கூடாது. ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக்கும். 5 வருஷமாய் பலன் கொடாத அந்த பிஸ்னஸை விட்டு வேற பிஸ்னஸுக்கு மாற ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே இந்த இடத்துல இந்த தொழிலை நடத்தினேன், வருமானம் இல்லை, ஐயோ எனக்கு லாபம் இல்லை என்று அங்கேயே உட்கார்ந்து கொண்டில்லாமல் ஆண்டவரே வேற இடத்துல போய் வேற பிஸ்னஸை ஆரம்பிக்க அவர்களுக்கு உதவி செய்யும். இந்த இடத்துல சபை போட்டிருக்கிற சபை வளரலன்னு சொல்லி 10 வருஷமாய் அதே இடத்துல உட்காராதபடி ஆண்டவரே இன்னும் பல இடங்களில் போய் அவர்கள் ஊழியம் செய்ய அவர்களுக்கு நீர் கிருபை கொடும். ஆண்டவரே கிருபை கொடும். உபதேசத்தில் தெளிவை கொடும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்படி ஆண்டவரே அவர்களுடைய எண்ணங்கள் மாறட்டும், சிந்தனை மாறட்டும். என் அன்பு தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே பலனை அவர்கள் காண்கிற மாதமாய், ஆண்டாய் இந்த வருஷம் இருக்கணும். பலனை நீ காண்பாய். யூ வில் see the returns. ஆண்டவரே இவர்கள் பலனை காணட்டும். ஒவ்வொருவர் மேல் இருக்கிற ஆண்டவரே சாபங்கள் விலகட்டும். முன்னேற முடியாமல் இருக்கிற சாபங்கள் விலகட்டும். வியாதிகள் சுகமாகட்டும். இதோடைய வாழ்க்கை முடிந்தது, இனி எனக்கு குழந்தை இல்லை, இனி எனக்கு திருமணம் இல்லை, இனி எனக்கு வாழ்க்கை இல்லை என்கிற அந்த மைண்ட் செட்டெல்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் பிரயாசம் எடுக்கட்டும். தாய் தகப்பன் பிரயாசம் எடுக்கட்டும். ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நடக்கட்டும். பலன் வரட்டும் ஐயா, பலன் வரட்டும். எனக்கு ஒரு பலன் வேண்டும், எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும், எனக்கு விடுதலை வேண்டும், எனக்கு முன்னேற்றம் வேண்டும், என் வாழ்க்கையில் செழிப்பு வேண்டும், என்னுடைய தொழில் முன்னேற வேண்டும் என்று கண்ணீரோடு கருத்தாய் ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் செய்யும். அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் வரட்டும். அவருடைய தீர்மானங்களை எல்லாம் சீர்படுத்தும், நேர்த்திப்படுத்தும். பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன், கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். நிச்சயமாகவே உங்களுக்கு நல்ல பலனை தேவன் தருவார். God bless you.